शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्। शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु यस्मिन्याते भवेत् सर्वं विज्ञातं परमात्मनि तं वन्दे नित्यविज्ञानम् आनन्दम् अहमव्ययम्। यदज्ञानात् अबुद्ध्वैतं ज्ञाते यस्मिन् निवर्तते रज्जुसर्पवत् अध्यन्तं तं वन्दे पुरुषोत्तमम्। यस्योपदेशत आदित्यां चिदात्मानः प्रकाशते नमः सद्गुरवे तस्मै स्वाविद्यात्वान्तबाणवे। எல்லாம் வல்ல அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களினுடைய திருப்பாத கமலங்களையும் சிறமேல் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவரினுடைய அருள் ஆசியோடு நாம் இப்பொழுது அஸ்தாமலக்கியம் என்கின்ற இந்த பிரகரண கிரந்தத்தை விசாரித்து அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே 11வது ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். समस्तेषु वस्तुष्वनुस्यूतमेकम् समस्तानि वस्तूनि यं न स्पृशन्ति वियद्वत् सदा शुद्धमच्च स्वरूपः सनित्योपलब्धि स्वरूपोऽहमात्मा। समस्तेषु वस्तुष्वनुस्यूतमेकम् समस्तानि वस्तूनि यं न स्पृशन्ति वियद्वत् सदा शुद्धमच्च स्वरूपं सनित्योपलब्धि स्वरूपोऽहमात्मा அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த 11வது ஸ்லோகம் ஆத்மா அசங்கஹ அப்படின்றத நிலைநாட்ட போகுது. அசங்கஹ அப்படின்னு சொன்னால் என்ன? அசையாமல் இருக்கிறது இல்லை, எதனுடனும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. தமிழில் சொன்ன மாதிரி அசங்கம் அப்படின்னா அசையாமல் இருக்கிறது. அது கூட ஒரு தெலுங்கில் போடுற மாதிரி லூ சேர்த்துப்போமே அப்படின்னு ஹான்னு சேர்த்துட்டா அசங்கஹானா அசையாமல் இருக்கிறது இல்லை. அசங்கஹானா அது எதனுடனும் தொடர்பு இல்லாமல் சம்பந்தப்படாமல் இருப்பது. ஆத்மா எதனாலும் தொடாதவன், எதனோடும் சம்பந்தப்படாதவன். சம்சார பந்தத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த சம்பந்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? சம்சாரத்தில் தான் ஆரம்பிக்குது. உடனே நீ மனசில் நினச்சிங்க சம்சாரம்னா அது இல்லை. சம்சாரம்னா என்ன? துக்கம், துக்கத்தில் ஆரம்பிக்குது. எப்படி இது? இந்த சம்சாரம்
சம்பந்தத்தில் ஆரம்பிக்கிறது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சம்பந்தம்னா என்ன? சம்பந்தம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பந்தம் பண்ணுறாங்களே அதுவானா அது இல்லை. சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஆவறதுனால. இப்போ ஒருத்தர் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுவும் அப்படிதான் அதுவும் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. தேர்ஃபோர் எதையெல்லாம் விட்டு விலகினாயோ அதனால் உனக்கு துன்பம் துயரம் இல்லையே. இது சங்கரஹ, இந்த சங்கரர் சங்கம் தான் சம்பந்தம், சங்கஹ அதுதான் சம்பந்தமே தவிர சம்சாரத்துக்கு அசங்கம் அப்படின்னு சொன்னால் அது மோட்சத்தை தான் தரும். இதுக்கு உதாரணம் கொடுக்குறார். அதாவது சங்கமானது சம்சாரத்தை தரும், சங்கத்தோட இயல்பே சம்சாரம். மோக்ஷம் அப்படின்றது அசங்கத்தினால தான் ஏற்படும். தேர்ஃபோர் சமஸ்தேஷு வஸ்துஷு அனுஸ்யூதம் ஏகம். சமஸ்தேஷு அப்படின்னா என்னது? சமஸ்தம் அப்படின்னா எல்லாம்னு அர்த்தம், அனைத்தும்னு அர்த்தம். வஸ்துஷு, வஸ்துஷுனா பொருட்களில்னு அர்த்தம். அப்போ அனைத்து பொருட்கள்னா என்ன? எல்லா பொருள்னா எல்லாம் சேர்த்துக்கலாம். எதெல்லாம் சேர்த்துக்கலாம்? இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருட்கள். ஏகம் அனுஸ்யூதம், ஏகம் ஒன்றாக எந்த ஒன்று, அனுஸ்யூதம் வியாபித்து ஊடுருவி இருக்கிறதோ. எதில்? இந்த அனைத்து பொருட்களிலும் எந்த ஒன்று வியாபித்து ஊடுருவி இருக்கிறதோ. தேர்ஃபோர் எல்லா அனைத்து பொருட்களிலும் எந்த ஒன்று வியாபித்து ஊடுருவி இருக்கிறதோ அது எது? ரெண்டாவது வரி சொல்கிறாரு, சமஸ்தானி வஸ்தூனி. அது எது அப்படின்னா நாமரூபம் அனைத்து பொருட்களிலும் எம் எதை ந பிருஷந்தி தீண்டுவது இல்லையோ பாதிப்பது இல்லையோ. அனைத்து பொருட்களிலும் தீண்டுவது இல்லையோ பாதிப்பது இல்லையோ. தேர்ஃபோர் எல்லா பொருட்களும் எதை தீண்டுவது இல்லையோ பாதிப்பது இல்லையோ அது நானாக இருக்கின்றேன். எல்லா பொருள்லையும் அதுதான் ஊடுருவி இருக்கு. இப்போ காலையில் சொன்னார், எவ்வளோ விளக்கமாக சொன்னார், அதை ஈஸியாக சிம்பிளாக சொன்னார். அந்த ஆகாசமானது எல்லா பொருளிலையும் ஊடுருவி இருக்கு. ஆனால் அந்த ஆகாசம் எதனுடனும் சம்பந்தப்படுவது இல்லை. ஒரு பொருள் இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்குது, ஒரு பழம் இருக்குன்னா அதுக்குள்ளேயும் இருக்குது. நம்ம தலைமுடி எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அதுலேயும் அந்த வெளி இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த இந்த ஆகாசத்தினுடைய தன்மை இருக்குது. அதனால் அந்த பொருள்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னா பாதிப்பு இல்லை. ஆனால் அது இருந்தால் தான் அந்த பொருள் செயல்படும். எப்படி? எனக்குள்ளே நரம்பு இருக்குது, நரம்புக்குள்ளே ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸுக்குள்ளே வெளி இருக்குது. என் ஹார்ட்டுக்குள்ளே நரம்பு இருக்குது, அதுக்குள்ளேயும் ஹோல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளேயும் வெளி இருக்குது. அது பிளாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் ஆகும். அவ்வளோதான், மறுகையா சரணமாயிட்டார், முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளேயும் கேப் இருக்குது. அதனால் அது கேப் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லையானா அது இருக்கிறதுனால தான் அந்த ஹிருதயம் அந்த நரம்பு வழியாக போகிற ரத்தத்தை நரம்பு வழியில் ரத்தத்தை செலுத்தி பம்ப் பண்ணி இப்போ இந்த இயக்கத்தை பண்ணுது. அதுபோல் இந்த அகில உலகத்தில் அகில பிரபஞ்சத்தில் காற்றுன்னு ஒன்று இருக்கிறதுக்கு எது காரணம்? ஆகாசம் காரணமாக இருக்குது. ஆனால் இந்த காற்றை தள்ளுறதுக்கோ காற்றை ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறதுக்கோ இல்லை புயல் ஏற்படுத்துறதுக்கோ ஆகாசம் எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஆகாசம் காற்றுடன் சம்பந்தப்படவில்லை. ஆனால் காற்று ஆகாசத்தை ஆசிரியத்து இருக்கிறது. அதை இப்போ இந்த இடத்துல ஆகாசத்துக்கு நிகராக
ஆத்மாவுக்கு நிகராக ஆகாசத்தை ஒப்பிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சமஸ்தானி வஸ்துனி நாம ரூபம் அனைத்து பொருட்களிலும் எதை ந ஸ்பிருசந்தி தீண்டுவது இல்லையோ பாதிப்பது இல்லையோ. தேர்ஃபோர் எல்லா பொருட்களும் எதை தீண்டுவது இல்லையோ பாதிப்பது இல்லையோ அது நானாக இருக்கின்றேன், அது ஆத்மா. எல்லா பொருட்களிலும் மாறாமல் எது இருக்கிறதோ, எது மாறாமல் இருந்து சத் 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 என்ற இருத்தல் இருக்கிறதோ அது இருத்தல். அது எத்தனை இருத்தலாக இருக்குது? எல்லாத்துலேயும் இருந்து நான் இருக்கேன் அப்படின்ற உணர்வு இருத்தல் எல்லா இடத்துலையும் இருத்தலாக இருக்குது. ஆனால் இருத்தல்ன்றது ஒன்று தான், ஆனால் பல நாமரூபங்களாக இருக்குது. எப்படி? டேபிள் இஸ், புக் இஸ், மைக் ஸ்டாண்ட் இஸ். ஆனால் அந்த ஈஸ்னஸ் எத்தனை இருக்கு? எத்தனை ஈஸ்னஸ் இருக்கு? நீங்கள் எத்தனை ஈஸ்னஸ் சொன்னீங்களா? டேபிள் அத்தனை ஈஸ்னஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. வெறும் நாம ரூபங்கள் தான் மாறிண்டே இருக்கே தவிர அந்த ஈஸ்னஸ் இருத்தல் அப்படியே இருந்துன்னு இருக்கு. தேர்ஃபோர் எல்லா பொருட்களிலும் இருத்தல் என்ற சத்து ரூபமாக அனுஸ்யூத்தம், அதாவது ஊடுருவி உள்ளதோ வியாபித்து உள்ளதோ. இப்போ நெக்ஸ்ட்டு, எல்லா பொருட்களும் எதை தொடுவது இல்லையோ மாற்றத்தை உண்டாக்குவது இல்லையோ, அதாவது நாம ரூபங்களின் உடைய சத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை இருத்தல் மாற்றம் இல்லையோ. எந்த ஒரு பொருளில் நாமரூபம் மாறுது, அதனுடைய அந்த மாற்றம் எதெல்லாம் மாற்றம் இல்லாமல் இருத்தலாக மாத்திரம் இருந்து கொண்டு இருக்கிறதோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பல் வச்சுருக்கோம், கம்பல் இருக்குது. இப்போ அந்த கம்பலை உருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும்? அதில் நான் உங்களை தங்க கம்பல் நான் சொன்னேன், தங்கம் இருக்குன்ட்டிங்களே, தங்க கம்பல் தான். அதில் உருக்கினதுக்கப்புறம் என்ன மிஞ்சி இருக்கும்? அந்த பொண்ணு மட்டும் இருக்கும். ஆனால் அந்த கம்பலில் ஊடுருவி அந்த நாம ரூபத்தில் ஊடுருவி எது இருந்துன்னு இருக்கு? தங்கம்தான் இருந்துன்னு இருக்கு. ஆனால் இதில் மாறிண்டே இருக்கிறது எது? அதே ஒரு தங்கத்தை வச்சு செயினா செய்யலாம், அதே தங்கத்தை வச்சு கொலுசா செய்யலாம், அதே தங்கத்தை வச்சு தங்க கண்ணாடி போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதில் மாறாமல் இருக்கிறது எது? தங்கம் மாத்திரம். மாறிண்டே இருக்கிறது எது? நாம ரூபம். வெரி குட், சூப்பர். நாமரூபத்தில் மாற்றம் உண்டு, இருத்தலில் மாற்றம் கிடையாது. மூணாவது வரி, வியத்வத், ஆகாசத்தை போல எல்லா பொருட்களிலும் வஸ்து, அதாவது ஆகாசமானது ஊடுருவி உள்ளது. சுவர் இடைவெளி போல் யானேன் சொரூப சுபாவமானேன். நேற்று நம்ம அந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம். தேர்ஃபோர் எந்த வஸ்துக்களாலும் ஆகாசம் பாதிக்கப்படவில்லை. சதா எப்பொழுதும் சுதந்திரம், எப்பொழுதும் அது சுத்தமாக இருக்கின்றது, பாதிக்கப்படாமல் தூய்மையானதாக இருக்கின்றது. ஸ்வரூபம், அதாவது வடிவம், அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது? சுத்த ஸ்வரூபமாக இருக்கின்றது. எப்படி இருக்கு? எல்லாத்துலேயும் மாறதில்லை, எதனாலும் பாதிக்கப்படுறதில்லை, எதனாலும் சம்பந்தப்படுவதில்லை. எதை போல கிருஷ்ணன் சொல்றார்? நித்ய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதன. அது எப்பேற்பட்டதாக இருக்குது? நித்தியமாக இருக்குது. அச்சலோயம், எதனுடனும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. அது சர்வகதமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கு. எப்படி நீக்கமர நிறைந்திருக்கு? இப்போ நம்ம கீழே ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஸ்வீட், மில்க் ஸ்வீட்டுன்னு வச்சுப்போமே. அந்த மில்க்கு ஸ்வீட்டில் சர்க்கரை எந்த பக்கம் இருக்கும், மில்க்கு எந்த பக்கம் இருக்கும்? எந்த பக்கம் புட்டு பார்த்தாலும் சர்க்கரையாக தான் இருக்கும்.
அதுபோல இந்த ஆத்ம சைத்தன்யமானது எல்லா இடத்திலும் ஊடுருவி இருந்தாலும் எதனுடனும் பாதிக்கப்படுவது இல்லை. அதனால் நம்ம ஆகாசத்துக்கு ஒப்பா சொல்லினே இருக்காங்களே, ஆகாசம்தான் ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா இதில் வேதம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூதாக, ஆத்மாவிலிருந்து ஆகாசம் வந்தது. அப்போ ஆகாசம் வந்தது அப்படின்னா அது போய்விடும். இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, இவ ஆகாசத்தை போல, ஆகாசம் தோன்றியது என்று வேற்றுமை. தேர்ஃபோர் ஆகாசத்துக்கு என்ன இருக்கு, ஆகாசத்துக்கு குணம் இருக்கு. எப்படி அதுக்கு குணம் இருக்குன்னு நம்ம சொல்றோம்? நெருப்போட குணம் என்ன? சூடு. தண்ணியோட குணம் என்ன? காற்றோட வெளிச்சம் என்ன? காற்றோட வெளிச்சம் ஸ்பரிசம். சரி, ஆகாசத்துக்கு என்ன லட்சணம்? சப்தம். அது மாத்திரம் இல்லை, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அது எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் இடம் கொடுத்து தரிக்கின்றபடியினால் அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. ஆத்மா எப்பேற்பட்டது? அனைத்திற்கும் இடம் கொடுத்து தரிக்கின்றபடியினால் அது ஆகாசத்தை போல அப்படின்னு எடுத்துக்கணும். தேர்ஃபோர் அஸ்வஸ்வரூபா, சுத்தஸ்வரூபம் என்ற பொருள் அமிர்தஸ்வரூபம். அமிர்தகடேஸ்வரர் அமிர்தஸ்வரூபம். அது எப்பேற்பட்டது? அழியாத ஸ்வரூபம். ஆத்மாவுக்கு தான் அமிர்தஸ்வரூபம். ஆகாசத்திற்கு காலைல கூட என்ன சொன்னார்? அந்த ஆகாசமானது ரொம்ப நாள் அப்படியே இருக்காது, அதுவும் பிரளயத்தில் போயிடும்னு சொன்னார். அதே தான் இங்கேயும் சொல்லுது. ஆத்மாவுக்கு தான் அமிர்தஸ்வரூபம், ஆகாசத்திற்கு கிடையாது. ஏன்? அது தோன்றியது நாசமடையும். கண்முன்னால் ஆகாசம் ஒடுங்குகிறது. எப்படி எக்ஸாம்பிள் அதுக்கு? இப்போ அவங்க உட்காந்துன்னு தூங்கின்னு இருக்காங்க. இப்போ தூங்கின்னு இருக்காங்கன்னா கண்ணை மூடின உடனே இந்த ஆகாசம்லாம் தெரியுமா? தெரியவே தெரியாது. கண்ணை மூடின உடனே போயிடுது. அதுபோல அஸ்தாமலக்கியர் இடமிருந்து இந்த சங்கரர் கேட்ட கேள்வி கஸ்துவம் சிசோஹோ, எனவேதான் அழியாத என்றும் உள்ள அமிர்த ஸ்வரூபம், அப்படியாக இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அகம், அது நான். அந்த நித்திய உபலப்தி அப்படின்றதுக்கு ரெண்டு விஷயம் இதில் சொல்கிறார். ஒன்று சத்ஸ்வரூபம், இன்னொன்று சித் ஸ்வரூபம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருத்தல் அப்படின்ற ஒரு ஸ்வரூபம், இன்னொன்று இருக்கின்றது அதை அறிகின்ற ஸ்வரூபம். ரெண்டு ஸ்வரூபம், அதை பற்றி சொல்கிறார். இதுதான் இந்த 11வது ஸ்லோகத்தினுடைய விளக்கம். இப்பொழுது 12வது ஸ்லோகத்தை பார்ப்போம். உள்ளங்கையில் உள்ள நெல்லிக்கனியை காட்டுவது போல அவ்வளவு சுலபமாக ஆத்மாவை காட்டுவதனால் இந்த துளியானது அஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்னும் பெயர் பெற்று பிரசித்தி அடைந்தது. அதோடன்றி அந்த பாலகன் அஸ்தாமலகன் என்று பெயர் பெற்றும் அந்த மெய்ஞான அறிவினில் தேர்ச்சியுள்ள பெரிய பாலன் என்றும் இந்த பூவுலகத்தில் உள்ள அனைவராலும் அவ்வோ ஆச்சரியம் என வியந்தும் துதித்தும் வாழ்த்தப்பட்டான். இப்போ நான் படிக்கிறேன் 12வது ஸ்லோகம். இப்போ நீங்கள் எது பண்ணுங்க. உபாதௌ யதா பேத சன்மணீனாம் உபாதௌ யதா பேத்தா சன்மணீனாம் பேத்தால அந்த இடத்த நீங்கள் அடிக்கணும். பேதத்தா, அந்த இடம் பேதத்தா, பேதத்தான்னு நீங்கள் இது பண்ண. பேதத்தா
உபாதௌ யதா பேததா சன்மணீனாம் ததா பேததா புத்தி பேதேஷு தேபி. யதா சந்திரிகாணாம் ஜலே சஞ்சலத்வம் ததா சஞ்சலத்வம் தவாபீஹ விஷ்ணோ. கடைசி ஸ்லோகத்தில் முடிவுரை சொல்கிறார். என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டீங்கல்ல, யார் கேட்டது? என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. யாரை பார்த்து யார் கேட்டாங்க? ஆதிசங்கரர் அஸ்தாமலக்கரை பார்த்து கேட்டார், நீ யாரு? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டீங்களே, எப்படி நீங்கள் அப்படி உங்களால் கேட்க முடிஞ்சது? எப்படி உங்களால் கேட்க முடிஞ்சது என்னை பார்த்து? நானும் நீங்களும் ஒன்று தானே, என்ன வேறுபாடு ஏதாவது இருக்கான்னு? நீங்கள் ஆத்மாதான், நானும் ஆத்மாதான். இது மாதிரி ஏற்கனவே யாருக்கிட்டேயோ கேட்டார். அப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டமையால் உங்கள் புத்தியில் ஏதோ ஒரு சஞ்சலம் வந்துள்ளது என்று அர்த்தம். என்ன சஞ்சலம்? எப்பேற்பட்ட ஒரு ஆதிசங்கரர், அவருக்கு போய் சஞ்சலம் வந்திருக்கான் எங்க புத்தியில். நாமரூபத்தில் நீங்கள் விழுந்து இந்த நாமம் வேறு இந்த ரூபம் வேறு என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது. அப்படி வந்துவிட்ட சஞ்சல புத்தியில் வந்த அந்த ஆத்மாவுக்கு சஞ்சலம் இல்லை என்று கூறி உங்களுக்கும் எனக்கும் பேதம் இல்லை என்று முடிக்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் அஸ்தாமலக்கியர் சங்கரரை விஷ்ணு என்று அழைக்கின்றார். இதெல்லாம் கேட்டுட்டு அவரை நீங்கள் விஷ்ணுவாக இருக்கிறீர்கள் என்று அவரின் குருவை அவ்வாறு அழைத்தார். உங்களின் மனதில் இருக்கும் சஞ்சலத்திற்கு காரணம் புத்தியே தவிர ஆத்மா காரணம் அல்ல. நான் மாதிரி சூப்பராக முடிச்சிருக்காரு பாருங்க. பேதம் எல்லாம் புத்தியில் தான் வந்ததே தவிர அபேதம் எல்லாம் சத்தியம். ஹே விஷ்ணு, எல்லாவிடத்திலும் வியாபிக்கும் சொரூபமாக இருக்கும் ஆச்சாரியனே. முதல் வரி உபாதௌ யதா பேததா சன்மணினா. சன்மணினா ஸ்படிகம்னு பேர். பேததா வேற்றுமை, ஸ்படிகத்தில் தோன்றும் வேற்றுமை. நம்ம எல்லாம் எக்ஸாம்பிளாக நேற்று காமிச்சாச்சு, அதனால் தேவையில்லை. எது நிமித்தம்? யதா எப்படி, உபாதௌ உபாதி எப்படி உபாதியால் ஸ்படிகம் வேற்றுமையாக தோன்றியதோ, இந்த ஸ்படிகம் அதுக்கு ஸ்படிகத்தோட கலர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது கலர்லெஸ். ஆனால் ஸ்படிகத்தில் விழுந்த கலர் எப்படி உபாதியினுடைய தர்மத்தினால் பல பல கலர்களாக தோணுச்சோ, விதவித நிறமாக தோணுச்சோ, அப்படி உபாதியுடன் பார்த்தால் பேதம். அந்த மணியை அசைத்தால் வர்ணமும் அசையும். இதுலேருந்து நான் காமிச்சா என்ன ஆகும்? வர்ணமும் அசையும். நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே. இப்போ போய் கேட்டு பாருங்க அந்த பாட்டை. அந்த மணி அசைத்தால் வர்ணமும் அசையும். உபாதி நீக்கிவிட்டால் அங்கு மணியில் அசையும் இல்லை, பேதமும் இல்லை. அதிலிருந்து நம்ம எடுத்து காமிச்சிட்டோம். அதில் என்ன இருக்குது? மணியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பேதம் உபாதியை சார்ந்தது. சன்மணி நாம் பேதத்தகா, தூய்மையான ஸ்படிகம் மணியில் வேற்றுமை. உபாதவ் உபாதியினால்
எப்படி தோன்றியது ததா அவ்விதம் பேததா தேபி தவ அபி உங்களுக்கு பேததா வேற்றுமை தோன்றியது. எப்படி தோன்றியது வேற்றுமை உங்களுக்கு? வேற்றுமை எதனுடைய நிமித்தம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த வேற்றுமை என்ன காரணம்? புத்தி பேதேஷு பேததா, புத்தி என்கின்ற உபாதியால் அந்த பேதம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு நாமரூப உபாதியை பார்த்தால் அது பேதம். நீங்கள் எந்த ஒரு நாமரூப உபாதியை பார்க்கின்றீர்களோ அது பேதம். அது உபாதியின் அடிப்படையில் பேதம். ஆத்மாவின் பார்வையில் அது ஆத்மாவில் வேதமையில் நாமரூபமான வடிவங்களான உபாதிதான் பேதம் உள்ளதே தவிர ஆத்மாவின் வடிவில் எந்த பேதமும் இல்லை. நாம் யாராவது திட்டினால் எங்கள் மாமியார் திட்டுறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாங்க அப்படின்னு திட்டினா நீங்கள் ஆத்மா அப்படின்ற இதில் பார்க்குறச்ச நீங்கள் அவங்கெல்லாம் ஒன்று. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த உபாதி மாமியார் மாமனார் இவங்களாம் யாரும் இல்லை, எனக்கு பையங்கையும் யாருமே இல்லை அப்படின்னு அந்த உபாதியை நீக்கிட்டு அந்த இடத்துல எல்லாம் ஆத்மாவாக நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா அவங்க திட்டினா உங்களுக்கு வரும், ஆத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. அபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு நீ அப்பேற்பட்ட ஆத்மாவாச்சே, உனக்கு இனிமேட்டு கோபமே வரக்கூடாது, நாளை வரவே வராது, இத்தோட அப்படி ஆயிடும். தேர்ஃபோர் ஜீவன் முக்தத்தை இந்த இடத்துல கூறுகிறார். யார் ஒருவர் என் சரீரத்தை நிந்தனை செய்தாலும் அவர்கள் என் நண்பர். யாராவது என்னை திட்டினானா அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் என்னுடைய நண்பன். என் ஆத்மாவை திட்டினால் அவர்களையே திட்டிக் கொள்ளுகிறார்கள். புத்தியின் அடிப்படையில் பேதம், ஆத்மாவின் அடிப்படையில் அபேதம், வேறுபாடே கிடையாது. ஸோ இதுக்கு உதாரணம் சந்திரனை உதாரணம் தருகிறார். யதா சந்திரிகானாம், எப்படி சந்திரன் விதவிதமாக ஜலேவத்து முதல்ல சூரியனை சொன்னார், சரி போனா போட்டு இப்போ சந்திரனை எடுத்துன்னு இருக்கார். சஞ்சலத்துவாத் நீரில், அதாவது ஓடுகின்ற நீரில் பல நிலாக்களாக அது அசையும். ஒரு நிலா தான் தண்ணி ஓடுச்சு அப்படின்னு சொன்னால் பல நிலாக்களாக அசையும். ததா சஞ்சலத்துவாத், அப்படி உங்கள் மனதில் உள்ள சஞ்சலத்துவமும் நீ யார் என்று கேட்டதால் ததா அபி உங்களிடம் வந்த சஞ்சலத்துவம் ஜலே சஞ்சலத்வாத் சந்திரிகானாம், ஜலத்தில் இருக்கின்ற சந்திரனுக்கு வந்த சஞ்சலம் போல உங்களுக்கும் அந்த சஞ்சலத்துவம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் விஷ்ணுவாக இருக்கின்றீர்கள். உண்மையில் நீங்கள் விஷ்ணுவாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு சஞ்சலமே கிடையாது. நீங்கள் ஆத்மஸ்வரூபம், நீங்களும் ஆத்மஸ்வரூபம், நானும் ஆத்மஸ்வரூபம்தான். ஆனால் பேதம் வந்து விட்டதே, அது எப்படி என்றால் அது உபாதி நிமித்தம். பேதத்தா உபாதி நிமித்தம். உபாதி அப்படின்னா புத்தி சரீரம் நிமித்தம் வந்துள்ளது. அதனால் நானும் நீங்களும் உலகமும் ஒன்றுதான். அத்வைதத்தில் முடிவுரை செய்கிறார். கஸ்துவம் சிசோஹோ என்ற கேள்விக்கு இவ்வளவு பதில் சொன்னவர் இது புரிந்து கொள்ள வேண்டியதில் புரிந்து கொள்ளுகின்றார் போல அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு இதுதான் சொல்கிறாரு. ஆனாலும் கூட இவ்வளோ விஷயத்தையும் விளக்குறார். எல்லா ஸ்லோகத்திலையும் இவ்வளோ உதாரணத்தை கொடுத்து இவ்வளோ விஷயத்தையும் விளக்குறார். இது யாருக்கோசம் விளக்குனார்? நாங்கள் டூர் வண்டத்துக்காக விளக்குனார்னு சொல்லக்கூடாது. இது முமுட்சுக்களுக்காக இல்லை, எனக்கோசம் துவம்பதத்திற்காக இதை விளக்குகின்றார். துவம் ஈக்குவல் டு யார்? நீ இப்போ கேட்டா யார்? நீங்க எந்த ஆத்மா?
ஜே ஆத்மாவா எஸ் ஆத்மாவா? இவ்வளோ பெரிய கிளாஸை கேட்டுட்டு என் கூட பாடிட்டு என்ன அதுக்கு கரெக்டான பதிலாக சொல்லணும்? சனித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. யார் நீங்கள்? நித்திய உபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. அந்த ஆத்மா நீங்கள் வேற இல்லை, நான் வேற இல்லை, இருக்கிறது ஏக ஆத்மா. அந்த ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுரை செய்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் வாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி जय बोल समस्त गुरु मंडली की जय बोल वेद माता की जय बोल भगवत गीता की जय बोल श्री 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 ललिता परमेश्वरी देवी की जय बोल श्री लक्ष्मी नरसिम्हा स्वामी की जय बोल श्री श्री अप्पाजी महाराज की